Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 20/5/2024. இந்த வீடியோ மார்னிங் ஒரு 9 o'clock ரீச் ஆகிற மாதிரி இந்த வீடியோவை செட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே 5/2024 நடந்து முடிஞ்ச நீட் எக்ஸாமில் நீட் ஸ்கோருக்கு, அதாவது நீட் ஸ்கோர்னுடைய ரேஞ்சுக்கு என்ன கரஸ்பாண்டிங் ஆல் இண்டியா ரேங்க் இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெக்டட் நீட் ஸ்கோர் வெர்சஸ் நீட் ஆல் இண்டியா ரேங்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி போட்டிருக்கிறோம். இது முழுக்க என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டுமே. இந்த வீடியோவுக்கு நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். கரெக்டாக இந்த மார்க்குக்கு இந்த ரேங்க்கு தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எந்த இடத்துலையும் நம்ம ரொம்ப உறுதியாக சொல்லவில்லை. இது கூடலாம் ஆர் குறையலாம். இப்போது இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான சோர்ஸஸ் எல்லாம் எடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கொடுத்த ஃபீட்பேக், அதுபோக நம்மளுக்கு நீட் கோச்சிங் சென்டர்லேருந்து வந்த ஃபீட்பேக், அதுபோக நிறைய கோச்சிங் சென்டரில் ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ், அதாவது டீச்சர்ஸ் கொடுத்த ஃபீட்பேக், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வீடியோவை நாம் மேக் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். SAP Views யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீட் UG 2024 என்டையர் ப்ராசஸ் கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க, நீட் ஸ்கோர் வெர்சஸ் இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த இமேஜஸில் நீட் 2024 எக்ஸ்பெக்டட் நீட் ஸ்கோர் வெர்சஸ் ஆல் இண்டியா ரேங்க், அதாவது ஒவ்வொரு மார்க் ரேஞ்சுக்கும் என்ன ஆல் இண்டியா ரேங்க் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. 720 மார்க்ஸ் இருந்தால் அந்த ஸ்கோருக்கான கரஸ்பாண்டிங் ஆல் இண்டியா ரேங்க்கு 1 to 10 இருக்கலாம். ஓகேங்களா? திரும்பவும் சொல்கிறேன், இது முழுக்க என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். இந்த ரேஞ்சில் தான் இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். 715 நீட் ஸ்கோர் 715 இருந்தால் ஆல் இண்டியா ரேங்க் 75 இருக்கலாம். நீட் ஸ்கோர் 710ன்னா ஆல் இண்டியா ரேங்க் 195 இருக்கலாம். 700 எடுத்த கேண்டிடேட்டாக இருந்தால் ஆல் இண்டியா ரேங்க் 625 இருக்கலாம். 690 எடுத்திருந்தால் ஆல் இண்டியா ரேங்க் 1600 ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். 680 நீட் ஸ்கோராக இருந்தால் ஆல் இண்டியா ரேங்க்கு 3450 ரேஞ்சில் இருக்கலாம். 670 நீட் ஸ்கோராக இருந்தால் ஆல் இண்டியா ரேங்க்கு 5500 அந்த ரேஞ்சில் இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 670க்கு கீழே இப்போ 660 நீட் ஸ்கோராக இருந்ததுன்னா ஆல் இண்டியா ரேங்க்கினுடைய ரேஞ்சு 7800 இருக்கலாம். 650 நீட் ஸ்கோராக இருக்கும் பட்சத்தில் 11500 ஆல் இண்டியா ரேங்க்கினுடைய ரேஞ்ச் இருக்கலாம். 640 நீட் ஸ்கோராக இருந்ததுன்னா 15300க்குள்ளே ஆல் இண்டியா ரேங்க் இருக்கலாம். அடுத்தது 630 நீட் ஸ்கோராக இருந்தால் 20700 20700 ஆல் இண்டியா ரேங்க் ரேஞ்சில் இருக்கலாம். 620 நீட் ஸ்கோராக இருந்தால் 27200 ஆல் இண்டியா ரேங்க்கினுடைய ரேஞ்ச் இருக்கலாம். 610 நீட் ஸ்கோர் எடுத்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு 30300 அந்த ரேஞ்சில் ஆல் இண்டியா ரேங்க் இருக்கலாம். ஓகேங்களா? 600 மார்க் எடுத்தவங்களாக இருந்தால் அவங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க்கு 139,700 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஆல் இண்டியா ரேங்க் இருக்கலாம். லாஸ்ட் ஸ்லைடில் 590 நீட் ஸ்கோர் இருந்தால் ஆல் இண்டியா ரேங்க்கு 47,300 ரேஞ்சில் இருக்கலாம். 580 நீட் ஸ்கோராக இருந்தால் ஆல் இண்டியா ரேங்க்கு 55,200 அந்த ரேஞ்சில் இருக்கலாம். 570 நீட் ஸ்கோராக இருந்தால் 62,300 62,300 அப்போது இந்த ரேஞ்சில் ஆல் இண்டியா ரேங்க் இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 550 நீட் ஸ்கோராக இருக்கும் பட்சத்தில் 80,300 அப்படிங்கிறது ஆல் இண்டியா ரேங்க்கினுடைய ரேஞ்சாக இருக்கலாம். 500 மார்க் நீட் ஸ்கோராக இருக்கும் பட்சத்தில் 1,50,200 ஆல் இண்டியா ரேங்க்கினுடைய ரேஞ்ச் இருக்கலாம். 450 நீட் ஸ்கோராக இருந்தால் 2,30,500
450 அந்த ரேஞ்சில் நீட் ஸ்கோர் இருக்கலாம். 400 மார்க் இருந்தால் நீட் ஸ்கோரு, அதுக்கான கரஸ்பாண்டிங் ஆல் இண்டியா ரேங்க்கு 3,50,750 அந்த ரேஞ்சில் ஆல் இண்டியா ரேங்க் இருக்கலாம். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி திரும்பவும் உங்களுக்கு இன்னொரு டைம் டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். இது இதுக்கு ப்ரீவியஸ் இயரில் கிடைச்ச டேட்டாஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கொடுத்த டேட்டா, அதுபோக நீட் கோச்சிங் சென்டர்லேயும் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் கொடுத்த டேட்டாவை வச்சு நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். அதனால் இது டிஸ்க்ளைமராக எடுத்துகிட்டு இதில் தான் முடியும், இல்லைன்னா இதுக்கு கீழே இருக்கும் அப்படின்ட்டு யாரும் இதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த மார்க்குக்கோ இல்லை இந்த ரேங்க்குக்கு மேலே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் எந்த விதமான உத்தரவாதமும் கொடுக்கவில்லை. இது ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டுமே, எக்ஸ்பெக்டேஷன் மட்டுமே. ஓகேங்களா? நீட் ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே, அதாவது நீட் ஸ்கோர் கார்டு வந்த உடனே உங்களுக்கான ஆல் இண்டியா ரேங்க் என்ன அப்படிங்கிறது 100% தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். SAPVS யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம SAPVS யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறோம். அதையும் பார்த்துட்டு திரும்பவும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். Till then, bye, see you, have a nice day and thanks for watching. இப்போ நீட் யூஜி 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5 நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். டில் த அட்மிஷன் வரைக்கும். அது உங்களுக்கு ரவுண்ட் 1 இல்லை ரவுண்டு 2 எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, இப்போ நீட் யூஜி 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென், பாய், see you, have a nice day and thanks for watching. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.